கேசவனோட ஆபீஸ்ல இருந்த அந்த கண்ணாடி வழி அந்த காட்சியை பார்த்தப்போ நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். உணர்ச்சி வசப்படாம மேற்கொண்டு சொல்லுங்க. என்ன போல ஒருத்தன் தான் கேசவன் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவனுக்குள்ள பதிகிற மிருகத்தனத்தை நான் பார்த்துட்டேன். நல்ல ஒரு நண்பனா இருந்த கேசவன் ஒரு மனநோயாளின்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. வேலை தேடி வந்தவங்களை சிகரெட்டால சுட்டும் அடிச்சும் உதைச்சும் அவன் பார்த்து அதையெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தான். இத பார்த்த உடனே நான் அங்கிருந்து ஓடிட்டேன். உடனே கவிதாவோட நினைவுதான் எனக்கு வந்துச்சு. வீட்டுக்கு போய் கவிதாவை பார்த்து அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நான் நேசிச்ச கவிதாவை எனக்கு சொந்தமாக்க முடியலன்ற கவலை என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. இருந்தாலும் அவ சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சு என் மனசை நானே கஷ்டப்பட்டு தேத்திக்கிட்டேன். ஆனா அவ அன்னைக்கு சொன்னதை கேட்டப்போ நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். இவ்வளவு டென்ஷன் ஆகுற அளவுக்கு அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க சொல்லுங்க. ஆரம்பத்துல அவ சந்தோஷமா தான் இருந்தா. இந்த ஊருக்கு அவ வந்ததுக்கு அப்புறம் கவிதா, இதான் என் வீடு. இத கோயில மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. கவிதா, எனக்கு ரொம்ப தாராள குணம். எல்லாரும் ரசிக்கிறதை விட அதிகமா ரசிக்கணுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்த ஒரே சந்தோஷம் இதுதான். நீங்க குடிப்பீங்களா? இதுல இருக்க சந்தோஷம் உங்களுக்கு தெரியாது. என்ன சந்தோஷம்? கவிதா, ஏய் கவிதா, கவிதா. ஏண்டி, நான் நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டு இருக்கேன். உன் காதலிய வேலையா? என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றத நீ வச்சுக்கிட்டு இருந்தேங்க, அதுல கவனிக்கல. நான் உன் புருஷன்டி, அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? குளிடி. நீ குளிக்க போறியா? இந்த சோப்பு போட்டு குளிக்க போறியா? குளிக்க போறியாடி? குளி. நல்ல நல்ல வாசனையா இருக்கும் இல்ல? சொல்லு, சொல்லு. வாசனையா இருக்கும்ல? சொல்லு.